கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஏலோகிம் இடையில் மாற்றின நிகழ்ச்சி மூலமாக யாவரையும் நான் சந்திப்பதில் பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காலை நேரத்தில் உன்னதமான ஆண்டு உயர்த்தி எல்லாரும் சேர்ந்து பாடப்போகிறோம். கர்த்தர் நமக்கு பலனாகி இருக்கிறபடினாலே, என் பலனாகிய கிறிஸ்து இருப்பதினாலே எனக்கு பயமில்லை என்று சொல்லி எல்லாரும் கர்த்தரை உயர்த்தி நாம் பாடுவோமா? ஹல்லேலூயா, ஆமென். எஸ், சந்தோஷமா எல்லா ரெண்டு கைகளை தட்டி உற்சாகம் உள்ள நாளத்தில் ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோம். ஆமென். அவர் நமக்கு பலனாய் இருக்கிறார். எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோயி என் தகப்பனே என்று சொல்லி அந்த கர்த்தர் நாமத்தை உயர்த்துவோம். ஆமென். பலனாக கிறிஸ்து இருப்பதினால் எந்த பயமும் எனக்கில்லையே. என் பல பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவே. என் பலனாக கிறிஸ்து இருப்பதினால் எந்த பயமும் எனக்கில்லையே. என் வல பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவே. என் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோயி என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோயி என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. யெகோவா நிசியாய் அவர் எழுந்தருளி சத்துருவை துரத்துவார். கண்ணீரின் பள்ளத்தாக்குல ஒரு பெரிய கொண்டாட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறாரு. ஒரு புது கிருபையோடு இந்த புதிய வருஷத்துல கர்த்தர் உங்களை என்ன நடத்துவார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எனக்கு நிச்சயாக ஜெய கிறிஸ்து என்னோடு இருக்கிறார் என்று சொல்லி பாடுவோம். யெகோவா நிசியாய் எழுந்தருளி சத்துருவை துரத்தி வெற்றி தந்தீரே. யெகோவா நிசியாய் எழுந்தருளி சத்துருவை துரத்தி வெற்றி தந்தீரே. என் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் கொண்டாட்டம் உண்டாக்கினீ. என் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என் கொண்டாட்டம் உண்டாக்கினீ. எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோயி என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. எல் ஷடாய் எல்லாம் சொல்லுங்க. எல் ஷடாய், எல் ரோயி, யெகோவா நிசியே, எங்கள் துணையாளரே உமக்கு நன்றி அப்பா. மறுபடி சொல்லுவோம். ஹல்லேலூயா. எல் ஷடாய், ஆமென் ஆமென். எல் ரோயி, நீர் என்னை காண்கிறவரே, நீர் என்னை பலப்படுத்துகிறவரே, நீர் என்னை அபிஷேகிக்கிறவர், கர்த்தர் என்னோடு இருக்கிறீர். ஆமென். வாழ்க்கையில அந்த ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதத்தை செஞ்சு நடத்த போறீங்க. பலனான கிறிஸ்து என்னோடு இருக்கிறபடினாலே எனக்கு எந்த குறைவு இல்லை, எனக்கு எந்த குறைவு இல்லை. நீங்க நடத்த போறீங்க நாங்கள் நம்புறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். அல்லேலூயா, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த காலை நேரத்தில் உங்கள் யாவரையும் மறுபடியும் நான் சந்திக்கிறதுல பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட அவருடைய சமூகத்தில் ஒரு வேதத்தை எடுத்து நம்ம தியானிக்க போகிறோம். கடந்த இந்த வருஷத்தினுடைய வாக்குத்தத்தத்தை நான் மறுபடியும் நான் சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். சங்கீதத்தின் புஸ்தகம் 115வது சங்கீதம் 14வது வசனத்தையும் 15வது வசனத்தையும் நம்ம வாசிக்க கேட்போம். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். தொடர்ந்து வாசிங்க. வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் அவர் வர்த்திக்க பண்ணுவார். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா சொல்லுங்களேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் எப்படியா உங்களை மாத்திரம் இல்லைங்க, உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து வர்த்திக்க பண்ணுகிறார், பெருக பண்ணுவேன் ஆண்டவர் சொன்னார். அப்போ அதுக்கு அடுத்த வசனத்தில் வாசிக்கும் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் நானும் யாராமா வானத்தையும் பூமி உண்டாக்கின
கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, கர்த்தர் நம்ம மேல ஒரு பெரிய இரக்கத்தை வச்சிருக்கிறாரு, ஒரு பெரிய கிருபையை வச்சிருக்கிறாரு. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அல்லேலூயா. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம். கர்த்தரை துதிக்கிறேன், கர்த்தரை ஆராதிக்கிறேன், ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன். உங்க வாழ்க்கையில அந்த ஆண்டவர் யெகோவா நிச்சயமா இந்த அற்புதம் செய்வார். பிரியமானவர்களே, நீங்க கலங்க கூடாது. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 36வது அதிகாரம் 11வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். உங்கள் மேல் மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் பெருகி பழுகும்படி வர்த்திக்க பண்ணுவேன். பூர்வ நாட்களில் பழுகி பெருகும்படி வர்த்திக்க பண்ணுவேன். பூர்வ நாட்களில் நீங்கள் இருந்த நிலைமையில் நான் உங்களை ஸ்தாபித்து, பூர்வ நாட்களில் நீங்கள் இருந்த நிலைமையில நான் உங்களை ஸ்தாபித்து, உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும், பாருங்க, உங்களுக்கு முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் பாருங்க. ஆண்டவர் சொல்லாரு, உங்கள் மனுஷர்களையும், உங்களை மாத்திரம் தானா ஆண்டவர் சொன்னாரு, உங்களையும் உங்கள் பிள்ளைகளை அப்படி ஆண்டவர் சொன்ன. உங்களையும் அப்படின்னா எதை குறிக்குது? இப்போ ஆண்டவர் என்ன பார்த்து சொல்றாங்க, உங்களை அப்படின்னா என்ன மாத்திரம் இல்லை, என் குடும்பத்தை மாத்திரம் அல்ல, என்னை சார்ந்திருக்கிறவர்களை எல்லாம் கர்த்தர் எப்படி செய்யறார், வர்த்திக்க பண்றாங்க. பாருங்க, மனுஷர்களை, என்னை சார்ந்திருக்கிற மனிதர்கள், என்னை சார்ந்திருக்கிற பிள்ளைகள், என்னை சார்ந்திருக்கிற குடும்பத்துக்குள்ள வேலையாட்கள், வேதம் இப்படிதான் சொல்லப்பட்டு இருக்கிறது. மனுஷர்களையும் மிருக ஜீவன்களை பழுகி பெருகும்படி வர்த்திக்க பண்ணுவேன். அல்லேலூயா. என்ன மாத்திரம் இல்லைங்க, என் நிமித்தமா என் குடும்பம், என் நிமித்தமா என் பிள்ளைகள், என் நிமித்தமா என்னுடைய ஆடு மாடு மந்தைகள், என் நிமித்தமா என் நிலம், என் நிமித்தமா நான் வாழ்கிற வீடு, அது ஆஸ்வாதமா மாறும். அல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, நான் உங்கள் மனுஷர்களையும் உங்கள் மிருக ஜீவன்களையும் உங்களுடைய எல்லா சகலவற்றையும் செய்வேன், பழுகி பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்றாரு, வசனத்தை தொடர்ச்சி வாசிக்கும் பொழுது, பூர்வ நாட்களில் இருந்த நிலைமையை பார்க்கிலும் எப்படி வைக்க போறாரா, உங்களுக்கு நல்ல சீரை உண்டாக்குவேன், உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் நற்சீர் உண்டாக்குவேன் சொல்றாங்க. கடந்த வருஷம் இப்படி இருந்தையா, 5 வருஷத்துக்கு முன்னாடி என் வாழ்க்கை இப்படி இருந்துச்சு, ஆனா இந்த 2026 நீங்க சொல்லுவீங்க, என்ன போன வருஷத்தை காட்டிலும் இந்த வருஷம் என்னை ஆசீர்வதித்தாரு, போன வருடத்தை காட்டிலும் இந்த வருடம் என்னை பலப்படுத்தினார், போன ஆண்டை காட்டிலும் கடந்து போன வருஷங்களை பார்க்கிலும் இந்த புதிய வருஷத்துல புதிய மாதங்களுக்குள்ள என்னை கர்த்தர் வித்தியாசமா நடத்துகிறார் என்று சொல்லத்தக்கதாக ஒரு நல்ல சீரை கர்த்தர் உண்டாக்குவார். அல்லேலூயா. நற்சீர் உண்டாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில நல்ல சீரை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கான சகலவற்றையும் கர்த்தர் வர்த்திக்க பண்ணுவாராம். உங்களோடு இருக்கிற சகல சம்பத்துகள் ஆசீர்வாதமா மாறும். சகல ஜனங்கள் என்ன செய்வாராம், ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றுவார். உபாகமத்தின் புஸ்தகம் 28வது அதிகாரம் நீங்கள் 18வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, உன் கற்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகள் என்ன செய்யப்பட்டிருக்குமா, ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அல்லேலூயா. அந்த 4வது வசனத்தின்படி கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். உபாகமம் 28:4 சொல்லுங்க, சகலம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்க நிமித்தமா உங்க வீடு, உங்க நிலங்கள், உங்கள் பிள்ளைகள், உங்க சந்ததி எல்லாம் ஆசீர்வாதமா மாறும். ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு நிச்சயமா அந்த ஆசீர்வாதங்களுக்கு நேராக கர்த்தர் உங்களை நடத்துவார். வேதத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது சங்கீதத்தின் புஸ்தகம் 49வது சங்கீதம் 16வது வசனத்தை ஒரு வாசிங்க. தங்கள் வீடுகள் நித்திய காலமாகவும் தங்கள் வாசஸ்தலங்கள் தலைமுறை தலைமுறையாகவும் இருக்கும் என்பது அவர்கள் உள்ளத்தின் அபிப்பிராயம். அவர்கள் தங்கள் நாமங்களை தங்கள் நிலங்களுக்கு தரிக்கிறார்கள். அல்லேலூயா. நீங்க அந்த வீடுகளுக்கு சில ஆசீர்வாதத்தின் வாய்க்கால்களை வச்சு அந்த வீட்டை நீங்க கட்டி எழுப்புவீங்க. அதற்கு நீங்கள் ஆண்டவருடைய நாமத்தை தரிக்கத்தக்கதாக உங்களுக்கு ஒரு பெருக்கத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். சங்கீத புஸ்தகம் 107வது சங்கீதம் 38வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். சங்கீதம் 107:38. அவர்களை ஆசீர்வதிக்கிறார், அவர்களை ஆசீர்வதிக்கிறார், மிகுதியும் பெருகுகிறார்கள், மிகுதியாய் பெருகுகிறார்கள். அவர்களுடைய மிருக ஜீவன்கள் குறையாது இருக்க பண்ணுகிறார். பாருங்க, மிருக ஜீவன்கள் என்ன செய்யாதுங்க, ஒரு நாள் உங்களை விட்டு என்ன செய்யாது, குறைந்து போகாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறாரு. கர்த்தர் ஆசீர்வதிச்சிட்டாருன்னா குறைவு இல்லைங்க, பெருகும். கர்த்தர் ஆசீர்வதிக்கும் பொழுது 5 அப்பம் 2 மீன் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு, அது குறையல, அது பெருகுச்சு. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர்
சாரிபாத் விதவை வீட்டுல கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சமாவது இருந்துச்சு. அந்த தீர்க்கதரிசி அதை ஆஸ்வதிக்கிற பொழுது பஞ்ச காலம் தீர்ற வரைக்கும் எண்ணெய் மாவு குறையல. அதை கர்த்தர் வர்த்திக்க பண்ணினார், பள்ளிக்கு பெருக பண்ணினார். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொன்னார், உங்களை வர்த்திக்க பண்ணுவார், உங்கள் பிள்ளைகளை வர்த்திக்க பண்ணுவார், உங்கள் சந்ததியை வர்த்திக்க பண்ணுவார். நீங்கள் பள்ளிக்கு பெருகி இந்த பூமியை நிரப்புவீர்கள். நீங்கள் பூமியை நிரப்புவீர்கள். ஒரு ஜனம் பெருத்த ஜனமா கர்த்தர்களை மாற்றுவாரு. ஒருவேளை இந்த நாளில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு பெருக்க வேணும். என் வாழ்க்கையில் விருத்தி இல்லைன்னு நினைக்கிறீங்களா? வேதம் ரொம்ப தெளிவா சொல்லுகிறது, தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். ஆதியாகம புஸ்தகம் 26வது அதிகாரம் 13வது வசனம் சொல்லுகிறது, ஈசாக்கு வர வர விருத்தி அடைந்து அவன் மகா பெரியவன் ஆனான். ஈசாக்குடைய எல்லையை கர்த்தர் விருத்தி அடைய உதவி செஞ்சாருன்னா, இன்னைக்கு உங்க எல்லையை கர்த்தர் விருத்தி அடைய செய்வாரு. உங்கள் எல்லை விருத்தி அடையும். உங்கள் வீடு கட்டப்பட்டு ஆண்டவருடைய நாமம் தரிக்கப்படும். உங்கள் தொழில் ஸ்தலங்கள் ஆசீர்வாதமா மாறும். உங்கள் பிள்ளைகள் ஐஸ்வர்யவான்களாய் மாறுவார்கள். ஒரு பெருக்கத்தை பார்ப்பீங்க, விருத்தி உண்டாகும். இனி நீங்க குறைந்து போவதில்லை, நீங்கள் குறைவுபடுவதில்லை, சிரமப்படுவதில்லை, ஒடுக்கப்படுவதில்லை, நசுக்கப்படுவதில்லை. பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், உங்களை நிறைவா நடத்த போறாரு. நம்ம எல்லாரும் அப்படியே கண்களை மூடி நம்ம ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்க போற, கர்த்தாவே என்னை நீ நடத்துவீராக, என்னை நீ நடத்துவீராக, என்னை நீ நடத்துவீராக. நாங்க இனி குறைஞ்சு போக கூடாதுன்னு சொல்லி எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, அப்பா இந்த காலை நேரத்தில் நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிற ஐயா. ஹல்லேலூயா. நான் அவன் பிள்ளைகளையும் அப்பா வர்த்திக்க பண்ணுவேன். அவருடைய பிள்ளைகளை ஆஸ்வதிப்பேன், அவன் சம்பத்துகளை ஆஸ்வதிப்பேன், அவருடைய வீட்டை ஆஸ்வதிப்பேன், அவருடைய நிலத்தை ஆஸ்வதிப்பேன், மிருக ஜீவன்களை ஆஸ்வதிப்பேன் சொன்னீங்களேப்பா. இந்த ஆசீர்வாதத்துக்காக யாரெல்லாம் எதிர்பார்த்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்க சொன்ன வாக்குத்தத்தங்களோ நீங்க கொடுத்த தீர்க்க தரிசனங்களோ இயேசுவின் நாமத்திலே நிறைவேறும்படி நான் ஜெபிக்கிறேன் ஐயா. இவர்களை மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிற நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவரும் நாளுக்கு நாள் விருத்தி அடைவார்களாக. வர வர அவர்கள் பள்ளிக்கு பெருகி பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை நிரப்பப்பட நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். வர்த்திக்க பண்ணுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.